தெரியுது அவருக்கு. ஏன்னா சொல்கிறோம்னா அரசியல்வாதின்றவன் என்ன பண்ணுவான், அடுத்த எலெக்ஷன் தான் பார்ப்பான். ஸ்டேட்ஸ்மேன் வந்து நெக்ஸ்ட் தலைமுறையை வந்து பார்ப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை செத்து போயிருக்கு, குழந்தைங்க போயிருக்காங்க, பெண்கள் போயிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் ஆர் காட் கில்டு. அங்கே தான் அவன் கரெக்டாக அண்ணாமலை வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கரூரில் நடந்த டிவிகே கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 13 people had died. நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். செத்து போன நிறைய பேர் வந்து பெண்கள் ப்ளஸ் குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து நம்ம அண்ணாமலையோட பேச்சு வந்து ரொம்ப கவனத்துக்கு உரியதாக இருக்குது. இலங்கைக்கு போயிட்டாரு அப்படின்னாங்க. இப்போ கரெக்டாக வந்து டெல்லியிலேருந்து மேலிடம் வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இங்கே போயிருக்காரு, திரும்பி கரூருக்கு போயிருக்காரு. கரூருக்கு போயிட்டு கரெக்டாக வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து எல்லாரும் காட்சி வெளுத்து வாங்கியிருக்காருல சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு அவர் ப்ளேம் பண்ணதை பார்த்தோம்னா வந்து கரூர் எஸ்பி கலெக்டர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களே அப்படிங்கிறார் அண்ணாமலை. அதுதான் முக்கியமான அவர் கோரிக்கையாகவே இருக்குது. ஒரு எஸ்பி அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால் டெஃபினெட்லி அவருக்கு வந்து தெரியும் தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ க்ளீனாக வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டு சொல்கிறார். அவர் வந்து ஒரு எஸ்பியாக இருந்தாருன்னா அந்த மாதிரி விஜய்க்கு ஆல்ரெடி கூட்டம் நிறையா கூட்டிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அவ்வளோ கான்ஃபரன்ஸ் பண்ணி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, இங்கே வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசணும்னு சொல்லியிருக்காரு அவர். கலெக்டரோட வேலையும் இதுதான் சொல்லியிருக்காரு அவர். பட் என்ன ப்ராப்ளம்னா கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் வந்து பார்த்தோம்னா எங்கே நம்ம வந்து ஒரு வேண்டேஜ் பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக கட்ட பேர் வரும் டிஎம்கே கிட்டங்கிறது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி ஜோதிமணிக்கு ஆதரவாக வந்து உதயநிதி போயிருக்காரு. அந்த இடத்துல தரல வந்து விஜய்க்கு. ஒரு வந்து விஜய் வந்து ஒய் கேட்டகரியில் இருக்கார், அவர் ப்ரொடெக்ஷனில் இருக்கார். அப்படிங்கிற போது கரெக்டான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. மொரோவர் கரெக்டாக சொல்கிற கரெக்டாக ஒரு பாயிண்ட்டே வந்து பயங்கரமான பாயிண்ட்டாக இருக்குது அண்ணாமலை சொல்லலாம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்கிறத பார்த்தோம்னா இந்த இடமே வந்து தப்பான இடம், கரெக்டான இடம் இல்லைன்னு சொல்கிறார். விஜய் வந்து வர்றதுக்கு நிறைய குறுக்கெல்லாம் சந்தா இருக்குது. இதில் வந்து மொரோவர் வந்து ஒரு வேன் போயிட்டு வரணுங்கிறனா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற க்ளீனாக வந்து அண்ணாமலை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து எஸ்பியும் சரி கலெக்டரும் கோட்டா விட்டாங்க, க்ளீனாக சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு க்ளீனாக அவர். ஏன்னா அவர் சொல்கிறது கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒர்க் ஆஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன் கர்நாடகா. ஸோ காவல்துறையில் வந்து எல்லாம் தெரியும் அவருக்குன்னு சொல்கிறார். ஸோ இல் பி ட்ரெயின்ட் இன் ஹவு டு கண்ட்ரோல் க்ரௌடுங்கிறார் அவர். க்ளீனாக சொல்கிறார் அவர். இன்னொன்று சொல்கிறார் பார்த்தீங்கன்னா வந்து பொறுப்பு டிஜிபி இருக்கார் இதில் இருக்கார். ஸோ நோபடி வில் லிசன் டு ஹிம்ன்றார் அவர். ஏன்னா பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற போது மதிக்க மாட்டாங்க அவரை அப்படிங்கிற கேட்க மாட்டாங்க க்ளீனாக சொல்கிறார் அவர். ஸோ சிபிஐ என்கொயரி தான் வேணும் இதுக்கு அப்படிங்கிறார். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு நபர் ஜஸ்டிஸ் மூலமாக வந்து என்கொயரி கமிஷன் வச்சுருக்காங்க. ஐ டோன்ட் பிலீவ் இட்ன்றாரு க்ளீனாக அண்ணாமலை. வி வாண்ட் ஒன்லி சிபிஐ என்கொயரி. ஏன்னா அது வந்து சதியும் இருக்கா பார்க்கணும் அப்படிங்கிறார் அவர். அந்த கண்ணோட்டத்திலே வந்து பார்க்கணும். நான் இது வரைக்கும் வந்து நடந்திருக்க எந்த கூட்டமாக இவ்வளோ செத்து போனது கிடையாது அப்படிங்கிறாரு க்ளீனாக அண்ணாமலை. எல்லாரையுமே வந்து பிளேம் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து பிளேம் பண்ணுறாரு. ஏன் ஒய் நோ ப்ராப்பர் போலீஸ் ஃபோர்ஸுங்கிறாரு ஆன் த ஃபீல்டு. 500 பேர் வந்து 500 போலீஸ் ஆஃபீஸர் இல்லைங்கிறாரு க்ளீனாக அண்ணாமலை. சரி டாக் ஸ்குவாட் இவங்கெல்லாம் வந்து கணக்கில் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அவங்களாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு 500 பீப்புளில். ஸோ டெஃபினட்டாக இந்த க்ரௌடுக்கு வந்து கரெக்டான வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேனேஜ் பண்ணலை அப்படிங்கிறதான் அவருடைய குற்றச்சாட்டாகவே இருக்குது இதில். ஏன்னா வந்து அவ்வளோ போலீஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணிருப்பாங்க இந்த கூட்டத்தை அப்படிங்கிறாரு கரெக்டாக அண்ணாமலை சொல்கிறார். இதை வந்து நம்ம டெஃபினட்டாக இதை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ப்ளஸ் விஜயம் வந்து ஒரு ஃபுல்லாக பிளேம் பண்ண மாட்டான்றார் விஜய் அண்ணாமலை. பட் பொறுப்பு வந்து விஜய்க்கும் இருக்குது அப்படின்னு க்ளீனாக சொல்கிறார் அவர். ஏன்னு கேட்டோம்னா வீக்கெண்டில் வச்சிங்கன்னா எல்லாம் வருவாங்கன்றார் அவர். மெயினாக மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சினிமா ஸ்டாராகவும் இருக்கார் விஜய். ஸோ டெஃபினட்டாக வந்து வீக்கெண்டு வரும்போது மக்கள் வந்து வீட்டில் என்ன பண்ண குழந்தை அட்லீஸ்ட் ஒர்க்கிங் டேனா பசங்க ஸ்கூலுக்கு போடுவாங்க, மக்கள்லாம் வந்துட்டு போகலாம். பட் இது வந்து வீக்கெண்டு வீட்டில் குழந்தை சும்மா உட்காந்துருக்குங்க, விட்டுட்டு வர முடியாது, விஜயையும் பார்க்கணும். அப்படிங்கிற போது டெஃபினட்டாக வந்து அட்ராக்ஷன் இருக்கும். ப்ளஸ் அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் தான் வருவாங்க. இப்போ இது மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்த தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர். இன்னொன்று பார்த்தோம்னா விஜயை சொல்லியிருக்காரு இதுக்கு முந்தி, தயவுசெய்து வந்து குழந்தைலாம் கூட்டின்னு வராதிங்க, எல்டர்ஸ்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார். அப்படிங்கிற போது அவரை பேச்சை மீறியும் வந்து வர்றாங்க அப்படிங்கிறதான் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா இதே வந்து இபிஎஸ் வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. பட் இபிஎஸ்க்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்து கூடலை. அதுதான் வந்து மெயின். மோரல் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டத்துக்கு பார்த்த மக்களை இவங்க தொண்டர்களே வந்து யாருமே கட்டுப்பாடாகவே இருக்க மாட்டேன்றாங்க.
தொத்தின்னு போகிறது, முன்னால் போய் டான்ஸ் ஆடுறது, ப்ளஸ் ராங் சைடில் வந்து வண்டியை ஓட்டின்னு அதை ஃபாலோ பண்ணுறது. ஒரு தொண்டர் படைங்கிற ரசிகர் கூட்டமாக தான் இருக்குது ஒழிய தொண்டர் படையாகவே இல்லை, அரசியல் கட்சியாக வந்து ஒரு மாற்றலை அவர். ஸோ இதே ப்ராப்ளம் எம்ஜிஆருக்கும் வந்து இருந்தது. பட் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை வந்து கனெக்ட் பண்ணாரு வந்து கட்சியாக. பட் 20 years வந்து he was in they were fans slowly. நம்ம தன் ஆல்ரெடி இன் பாலிட்டிக்ஸ். அப்போ அவரோட ஃபேன்ஸு. ஸோ அவங்க ஸ்லோவாக வந்து அப்போ தெரிஞ்சுக்கணும் அரசியல் என்ன தெரிஞ்சுக்கணும், க்ளீனாக வந்துட்டாங்க அவங்க அரசியலுக்குள்ளே. இப்போ பார்த்தோன்னா வந்து இப்போ தான் வந்து இவங்க அரசியல் குதிச்சிருக்காங்க என்னென்னு தெரியல. இன்னும் கூட ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்தோம். NDTV ரிப்போர்ட்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, பக்கத்துலேயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்காரு விஜய் தொண்டர். கட்சியோட கொடை எதோ தொண்டத்தி மேலே போட போகிறாரு அவர். எல்லாமே விளையாட்டாக இருக்குது அவங்களுக்கு, சீரியஸாகவே இல்லை அவங்களுக்கு விஜயோட கட்சி ஆளுங்களுக்கு. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் வந்து விஜய் பேர்லேயும் இருக்குது. ஸோ வீக்கெண்ட்லேயே வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் கூட்டத்தையும், ப்ளஸ் ரோட் ஷோ கூட்டம் வருது அப்படின்னு கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணாமல் இருக்கிறது, ப்ளஸ் லேட்டாக வந்தது கூட்டத்துக்கு. ஸோ 7 மணிக்கு வரதுங்கிறது நாட் அக்செப்டபிள். நான் 3 to 10 டைம் கேட்டிருக்கீங்கன்றாரு அண்ணாமலை. ஸோ க்ளீனாக வந்து எல்லாரோட இந்த மிஸ்டேக்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அவரோட பேச்சை பார்த்தா அனல் பறக்குது அப்படியே. ஆனால் க்ளீனாக சொல்கிறாரு அண்ணாமலை, விஜய் வந்து இது மாதிரி வீக் டேஸ்லேயும் வரணும், வீக்கெண்டில் வச்சுக்கிட்டா இது மாதிரி ப்ராப்ளம் வரும், மக்கள் உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு க்ளீனாக சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டே வந்து கேட்ச் எடுக்கிறார் அவர். ஏன் வந்து நீங்கள் கரெக்டான கொடுக்கலாம் அவருக்கு, செக்யூரிட்டி ஏன் பலப்படுத்தலை அப்படின்னு க்ளீனாக சொல்கிறார். ஆளுங்கட்சிக்கு தான் வந்து எல்லாமே ஆதரவா அப்படிங்கிற க்ளீனாக சொல்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல் திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிவ் ஆஃப் ஒன்லி டிஎம்கே அப்படின்னு க்ளீனாக அவர் சொல்கிறார். ஸோ அரசியலும் வந்து அவர் பண்ணலை, பட் க்ளீனாக வந்து இஸ் டூயிங் ஒன்லி பாயிண்டிங் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி திங் அண்ணாமலை. அதுலேயும் பார்த்தோம்னா வந்து அவரோட அரசியலை வந்து மேதைகளை நம்ம வெளிப்படுத்துறது நம்ம க்ளீனாக ஒரு பாயிண்டில் வந்து சொல்கிறார், நீங்கள் வந்து எல்லா கூட்டத்துக்கும் போங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப கூட்டம் வரும், நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருக்குது, சப்போஸ் நம்ம பத்திரமா இருக்க மாட்டேன் சொன்னாங்கன்னா போகாதீங்கன்றார். ஈவன் இஃப் இட்ஸ் பிஜேபியோட மீட்டிங் வராதிங்கன்றார் அவர், கூட்டத்து வீட்டிலேருந்தே பாருங்கன்றார் அவர். அங்கே தான் வந்து ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் தெரியுது நமக்கு, தெரியுது அவருக்கு. ஏன்னா சொல்கிறோம்னா அரசியல்வாதின்றவன் என்ன பண்ணுவான், அடுத்த எலெக்ஷன் தான் பார்ப்பான். ஸ்டேட்ஸ்மேன் வந்து நெக்ஸ்ட் தலைமுறையை வந்து பார்ப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை செத்து போயிருக்கு, குழந்தைங்க போயிருக்காங்க, பெண்கள் போயிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் ஆர் காட் கில்டு. அங்கே தான் வந்து கரெக்டாக அண்ணாமலை வந்து பாயிண்ட்டை பிடிக்கிறாரு. உங்கள் உயிருக்கு பத்திரம் இல்லை, உத்தரவாதம் இல்லை, ரொம்ப கூட்டம் கூடும், நமக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னா வராதிங்க அரசியல் கூட்டத்துக்கு. ஈவன் இஃப் யூ ஆர் பிஜேபி மெம்பர் வராதிங்கன்ற க்ளீனாக. அங்கே தான் வந்து அவரோட ஸ்டேட்மென்ட்ஷிப் வந்து வெளிப்படுத்துறது. இஸ் நாட் ஜஸ்ட் நியர் பொலிட்டீஷியன். டெஃபினட்டாக பிஜேபி வந்து அரசியல் பண்ணாமல் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இவர் மாதிரி ஆள் தான் கட்சிக்கு வேணும். அது இல்லாமல் ஆசைப்பட்டு இலங்கைக்கு போயிட்டாரு, எஸ்கேப் ஆகிட்டாரு, தேவையில்லாமல் குற்றச்சாட்டுலாம் வந்து அது மேலே வீசி அண்ணாமலை எப்படி டேமேஜ் பண்ணாமல் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி வெற்றிகரமாக. அவர் வந்து பயன்படுத்திக்கணும். பட் மோடி ஷாக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் கரெக்டாக வந்து ஃபீல்டில் போய் போட்டாங்க அவரை. நேராக போய் இலங்கையில் ஸ்ரீலங்கா போயிருந்தால் நேராக போயிடுங்க கரூருக்கு போய் சொல்லிட்டாரு அவங்கக்கிட்ட. ஸோ அவரும் போயிட்டார் இதுக்கு. அங்கே தான் அவங்க அண்ணாமலை வந்து நிற்கிறாருன்னு சொல்லலாம். களத்தில் அண்ணாமலை வந்து விஜய் வந்து எஸ்கேப் டு மெட்ராஸ். பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம், உயிர் திரும்பி வருமா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை க்ளீனாக சொல்கிறார், 1 week கழித்து நாங்கள் போகிறோம், வில் கோ அண்ட் கிவ் 1 lakh to each of the deceased personன்றார் க்ளீனாக. இதை வந்து க்ளீனாக கட்சியாக கொடுக்குறாரு, அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அங்கதான் அண்ணாமலை வந்து நிற்கிறார். ஸோ டிவிக்கேவும் பார்த்தோம்னா எல்லாரையும் வந்து முறைச்சிக்காமல் என்ன கேட்டோம்னா ஒழுங்காக பிஜேபி அலைன் பண்ணலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப சின்ஸ் டேக்கன் ஆன்டி டிஎம்கே ஸ்டான்ஸு. ஸோ வித்தவுட் அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம் எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி சப்போர்ட் இந்த ப்ராப்ளம் வந்து கட்டாயமாக திரும்பி வந்துட்டு தான் இருக்கும் டிவி கேக்கு. விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிறது தான் வந்து பெரிய கொஸ்டின். 2 முடிவு எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அவர். ஒன்று கட்சியை கலைச்சிட்டு போயிடணும், இல்லை அலைன் வித் என்டிஏ, அதான் அவருக்கு சாய்ஸ். அட்லீஸ்ட் யூ கேன் சேஃப்கார்டு ஹிஸ் தொண்டர்கள். அண்ணாமலை அங்கே தான் வந்து பாகுபலி மாதிரி நிற்கிறார் அவர். இங்கே பாகுபலி படம் வந்து பார்த்துருப்பீங்க, அதில் வந்து போட்டி வரும், பிரபாஸ்க்கும் வில்லனுக்கும் போட்டி வரும், யாரை வந்து இதாக கிங்காக ஆறுதுன்னு அரசராக ஆறுதுன்னு சொல்லிட்டு. அப்போ சண்டை நடக்கும்போது பார்த்தோம்னா வந்து பிரபாஸ் வந்து மக்களையே வந்து காப்பாற்றி எதிரியை வந்து அழிப்பார். வேற வில்லன் என்ன பண்ணுவான்னா வந்து மக்கள் பணம் பல தான் ஜெயிக்கணும்னு பார்ப்போம். அங்கே தான் கரெக்டாக ரம்யாகிருஷ்ணன் வந்து பாயிண்ட்டை பிடிப்பாங்க. பிரபாஸ் தான் வந்து ராஜா, என் பையனே வில்லனுக்கு பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டியாளர் என் பையனாக பரவாயில்ல, பட் பிரபாஸ் தான் வந்து ஜெயிக்கக்கூடிய அரசனாக வேண்டியவன்.
ஏன்னா அவன் தான் அவன் மக்களையும் காப்பாற்றி வந்து இது நாட்டையும் எதிரையும் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறார். அங்கே தான் அந்த அண்ணாமலை வந்து பார்க்குறாரு, அடுத்த ஜென்ரேஷனையும் வந்து பார்க்குறாரு. அவர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. ஸோ டெஃபினட்டாக வந்து விஜய் வந்து திரும்பி சிந்திக்க வேண்டிய கட்டம் வந்துடுச்சு அவருக்கு. சிந்திப்பார் நம்ம நினைக்கிறோம். ஜெய்ஹிந்த்.